சூப்பரான குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் குடல் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சமைக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு பட்டை, 2 லவங்கப்பூ, கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 2. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்கணும். நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டேன். நல்லா வணங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா அழகாக வந்திருக்கும். நல்லா வணக்கணும். வணங்கின பின்னாடி நான் ஆல்ரெடி 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம விசில் விட்டு எடுத்துட்டு நீங்கள் ஆற வச்சு அந்த தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருங்க. நான் ஆல்ரெடி வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதும் சேர்த்து வணக்கிட்டு இந்த குடல் வந்து நல்லா போட்டு அதிலே வணக்கணும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி அதில் ஊற்றி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி விசில் விட்டு எடுத்து வச்சதுனால ஒரு 5 மினிட்ஸ் விட்டாவே போதும். ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டு நல்லா கிரேவி டைப்பில் வந்துடும். சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.